கனமழை பெருவெள்ளத்தால் உருகுலைந்து போன நெல்லை சந்திப்பு பகுதியில் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் 2024 புத்தாண்டை கனத்த இதயத்துடன் வரவேற்கின்றனர். வியாபாரிகளின் வேதனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டத்தின் இருதயமாக செயல்படுவது நெல்லை சந்திப்பு பகுதி. இங்கு பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் பெரும்பாலான கடைகள், முக்கிய ஹோட்டல்கள் உள்ளிட்டவை செயல்பட்டு வருவதால் எப்போதும் பரபரப்புடனே காட்சியளிக்கும். ஆனால் கடந்த சில வருடங்களாக புதிய பேருந்து கட்டுமான பணிக்காக சற்று மந்தமாக காணப்பட்டது சந்திப்பு பகுதி. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு இறுதியில் பணிகள் நிறைவு பெற்று திறப்பு விழாவிற்காக காத்திருந்த மக்களுக்கு பேரதிர்ச்சியாய் வந்தது கனமழை. கடந்த டிசம்பர் மாதம் தென் மாவட்டங்களில் 17, 18 தேதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட நெல்லை சந்திப்பு முழுவதுமே நீரில் மூழ்கியது. குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் நீர் சூழ்ந்ததால் வியாபாரிகளும் வீடுகளுக்குள் முடங்கிய நிலையில் சந்திப்பு பகுதியில் இருந்த அனைத்து கடைகளும் நீரில் மூழ்கின. 24 மணி நேரத்திற்கும் மேலாக வடியாத நீரில் கடைகளுக்குள் இருந்த பொருட்கள் எல்லாம் நனைந்ததால் ஈடுகட்ட முடியாத இழப்பில் உள்ளனர் வியாபாரிகள். இதனால் புத்தாண்டை உற்சாகத்துடன் தொடங்க வேண்டிய வியாபாரிகள் வேதனையில் உள்ளனர். எனக்கு ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு ஃபுல்லாக ஸ்கூல் புக், காலேஜ் புக்கு, கைடு, டைரி, காலண்டர் எல்லாமே ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு மேலே எல்லாமே 2024 இறைவனுக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்குங்கிறது. நம்ம 23 நல்லா இருக்குன்னு தான் வந்துட்டு இருந்துச்சு. கடைசி ஒரு மாதத்தில் ஒரு பேரிடராக வந்துட்டு பெரிய ஒரு அழிவை கொண்டு வந்துட்டு, அதாவது ஜங்ஷனை சுற்றி எல்லாமே முங்கிட்டு, இது மீண்டும் யாரும் தான் நான் தான் பிழைச்சேன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு அழிவு காலம் தான் அந்த இடம். சந்திப்பு பகுதியில் புகைப்பட ஸ்டுடியோ வைத்து உள்ள செந்தில் கேமரா, கம்ப்யூட்டர்களை மழை வெள்ளத்தில் பறிகொடுத்து உள்ளதால் செய்வதறியாது அவதிக்கு ஆளாகி உள்ளார். இந்த 2023 வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக இந்த ஆண்டுகள் வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டோடைய கடைசி ஒரு 15 நாள் ஒரு 20 வருஷத்துக்கு நம்மளை புரட்டி போட்டு பின்னாடி கொண்டு போய் விட்டுட்டு, இந்த பெருவெள்ளமானது ஒட்டு மொத்தமாக நம்மளை வீட்டு பகுதியிலையும் சரி, தொழில் நிறுவனத்துலேயும் நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் கொண்டு வந்து விட்டுட்டு, இதிலேருந்து எப்படி மீண்டு இந்த 2024 எப்படி அதை ஃபேஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை தொடங்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியோடையே இந்த ஆண்டை துவங்குறேன். வடிவேல் பாணியில் தான் சொல்லணும். ஓப்பனிங் நல்லா இருந்தது, ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் எல்லாம் வெள்ள நீரில் மூழ்கியதால் விற்று தீர வேண்டிய பொருட்கள் வீதியில் உலர வைக்கப்பட்டு உள்ளன. லட்சக்கணக்கில் செலவு செய்து நாசமாகிய பொருட்களை எல்லாம் கண்டு இரத்த கண்ணீர் வடிக்கின்றனர் வியாபாரிகள். அத்துடன் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஈடுகட்ட கடன் வாங்கி தொழிலை உயர்த்துவது மட்டுமே வியாபாரிகளின் ஒரே வழியாக உள்ளது. இதனால் அரசு சார்பில் உரிய உதவி கிடைக்குமா என ஏங்கி நிற்கின்றனர் வியாபாரிகள். ஏற்கனவே கொரோனா தொற்றிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பிய வியாபாரிகளுக்கு மீண்டும் பேரடியாய் விழுந்து உள்ளது இந்த கனமழை பெருவெள்ளம். தந்தி டிவி செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.